என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த எஸ்எஸ்சி டாபிக் வைஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடி பிளானோட வீடியோ. ஸோ என்னென்னைக்கு என்னென்ன டாபிக் போட போகிறோம், எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், எங்கே டெஸ்ட் கொடுக்க போகிறேன், எங்கே போய் நீங்கள் டெஸ்ட்டு வாங்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போய் பார்த்து அதோட பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டாபிக் வைஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னோட ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ ஏப்ரல் எண்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரிலீஸ் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், மறந்துடாமல் நம்ம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், என்னோட மொபைல் அப்ளிகேஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ புக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம டாபிக் வைஸ் சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிப்பா, இப்போது இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ போன வீடியோ நம்ம பார்த்துருந்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தோம், அதுக்கான டெஸ்ட்டும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட்லேயே கூட உங்களுக்கு கொஞ்சம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கலந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்றனால அப்படி கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு வேளை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதலாம். சரிப்பா, இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே நான் என்னோட சேனலாக இருக்கட்டும் நிறைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுக்கும்போது நான் ஒன்று மட்டும் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷினை நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஷினை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷனை பாருங்கள். சரியா? கொஷினை படித்து அதுக்குள்ளே என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏதாவது டெசிமல் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கொஷினை ஆரம்பத்தில் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னாப்பா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வேறு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வேறு. பட் சால்விங் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஆன்சர் ஈஸியாக கிடைக்காது. இப்போ 199.162.342 அப்படின்னு கிடைக்கும், டெசிமல் பாயிண்டில் வரும். அப்போ நம்ம நிறைய டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிவிஷன் எல்லாமே நம்மளால் ஒரு நிமிஷத்தில், உங்கள் எக்ஸாம் வந்து டைம் பேஸ் பண்ணி இருக்கிறனால ஒரு நிமிஷத்தில் போட முடியாது. சில சமயம் 2 நிமிஷம் கூட ஒரு கொஷனுக்கு ஆகலாம். ஸோ அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின் மட்டும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஒரு வேளை டெசிமல் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கொஷினை ஆரம்பத்தில் போடாதீங்க. எல்லா மேக்ஸ் கொஷனும் போட்டுட்டு கடைசியில் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாமில் டைம் இருந்துச்சுன்னா அப்போது அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷினை போடுங்க. ஆப்ஷன் எதுவுமே டெசிமல் பாயிண்டில் இல்லை, 160, 148 ஒரு நார்மல் நம்பராக தான் இருந்துச்சுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்பயே போட்டுடலாம். சரியாப்பா? இதுதான் ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஏன்னா டைம் எடுத்துரும். நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க, கடைசியில் 3 நிமிஷம் ஆகிடும் ஒரு கொஷினை போடுறதுக்கு. அந்த 3 நிமிஷத்தில் நீங்கள் வேறு கொஷினை போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஒரு 4-5 கொஷின் போட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கஷ்டம்னு நினச்சி விட்டுறாதீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈஸி தான். சரியாப்பா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 2 ஃபார்முலா இருக்கும். ஒன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, இன்னொன்று ஓவரால் ஃபார்முலா. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா. இது 2 மட்டும்தான். அந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் தெரிஞ்சாலே எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் ஃபார்முலா இல்லைப்பா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அவ்வளோதான் இருக்குது ஃபார்முலாவே. மொத்தமே 6 ஃபார்முலா தான். சரிங்களா? இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது கொஞ்சம் கொஷின் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முக்கியமான எஸ்எஸ்சிக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் நான் சொல்லித்தரேன். ஹோம்ஒர்க்கும் டெஸ்ட்டும் அடுத்தடுத்த நாள் வந்துடும், மறந்துடாமல் எழுதுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கை மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. உங்கள் எக்ஸாமில் எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க, அதனால் படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. சரியாப்பா? ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் கொஷின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து பார்க்கலாம். மொதல் கொஷின், ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் occurred on an amount of 18,000 in 2 years was 720. What is the rate of interest? இப்போ இந்த கொஷனை படித்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷனை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. அவங்க டிஃப்ரென்ஸ் பற்றி பேசுகிறாங்கனாலே அப்போ 2 ஃபார்முலா இருக்குது. 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ், 3 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ். அதுவும் பார்த்து தான் அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்னா, அவங்க கொஷனில் டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 720. பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா? 18,000. எத்தனை வருஷம்னு சொல்லியிருக்காங்களா? 2 years. அப்போது அவங்க பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க,
டைம் டியூரேஷன் 2 வருஷம் கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஸ் 720 கொடுத்துட்டாங்க. நம்மளை கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த 3 வேல்யூ அவங்க கொடுத்துருக்கறனால நம்ம டிஃபரன்ஸ் ஃபார்முலா 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ PR² டிவைடட் பை 100². இது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. இதுவே 3 வருஷமாக இருந்துச்சுன்னா 300 + Rன்னு ஒன்று போடுவோம். அவ்வளோதானே தவிர பெருசாக உட்காந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாதுப்பா. ஸோ மற்றபடி எல்லா வேல்யூமே அப்படியே போட்டுருங்க. டிஃபரன்ஸ் 720 கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் 18,000 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100 × 100² நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்டூ R². நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த R² தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மற்றபடி எல்லா வேல்யூமே அவங்களே கொடுத்துட்டாங்க. 3 0 1 2 3 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 18 அடிச்சிங்கன்னா 4 வாட்டி. ஸோ அப்போ R²ன்றது 400. இங்கே இருக்கிற 0 இங்கே போயிடும். அப்போ R எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20%. அவ்வளோதான். ஸோ அந்த கொஷனுக்கு ஆன்சர், ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 20%. இப்போ சொல்கிறது புரியுதுங்களாப்பா? ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த கொஷின் சால்வ் பண்ணணும். இந்த ஃபார்முலா மட்டும்தான் முக்கியம். எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதே மாதிரி மாடல் கொஷினாக இருக்கும், ஆனால் இந்த ஃபார்முலா போட மாட்டோம், நார்மலாக போடுவோம். அது எப்போன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை 2 பிரின்சிபலுமே வெவ்வேறு, இல்லை பிரின்சிபலும் கொடுக்கல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே கான்செப்டில் பிரின்சிபலும் கொடுக்கல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கலன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாகவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாகவும் தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை எல்லா வேல்யூவும் கொடுத்தா மட்டும்தான் இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 4 இயர்ஸ்க்குலாம் நம்ம போக வேணாம்ப்பா. அதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கவே கிடையாது. மோஸ்ட்டாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் அந்த 2 ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்த question, if 7,000 rupees invested in a compound interest would have yielded rupees 44.8 more than the money invested on simple interest for the same rate of interest after 2 years, what is the rate of interest? இப்போ அந்த கொஷினை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த கொஷினை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 7,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு 44.8 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன பார்த்தோம், இதில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா, அந்த டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இங்கே நம்ம பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா அவங்க டைரெக்டாக அந்த வார்த்தை டிஃப்ரென்ஸ்னு சொல்லலை. ஆனால் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட 44.8 ரூபா அதிகமாக கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 44.8. அதுதானே அவங்க சொல்ல வராங்க. ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 44.8 ரூபா இதை விட அதிகமாக கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் 48.4. அப்போ இந்த கொஷனில் டிஃப்ரென்ஸு கொடுத்துட்டாங்க கரெக்டாக. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 7,000. ஸோ பிரின்சிபல் கொடுத்தாச்சு, டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாக்கே போயிடலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ். கொஷினை பார்த்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ் அப்படின்றனால 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போனால் போதும். ஸோ PR² டிவைடட் பை 100². ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 44.8. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,000 into R² divided by 4 0. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற 3 0 இங்கே இருக்கிற 3 0 அடிச்சிடலாம். ஒரு இது அங்கே போயிடுச்சுன்னு சொன்னால் 448 divided by 7 equal to R². ஸோ இதை அடித்தோன்னா 64 equal to R². ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8%. அவ்வளோதான். ஸோ அந்த கொஷனோட ஆன்சர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது 8%. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். கொஷனை படித்து அவங்க டைரெக்டாக கொடுக்கலன்னா இன்டைரக்டாக ஏதாச்சும் மீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இன்டைரக்டாக மீன் பண்ணாங்கன்னா அது நம்ம கரெக்டான வேல்யூவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸி. அடுத்த கொஷன், if rupees 1,000 amounts to 1166.40 in 2 years compounded annually, find the rate of interest per annum. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஆப்ஷனை பார்த்தா எல்லாமே 12 6 8 ஒரு நார்மல் நம்பராக தான் இருக்குது, டெசிமல் பாயிண்டில் இல்லை. அதனால் அந்த கொஷனை தாராளமாக போடலாம். சரிங்களா? ஸோ இஃப் rupees 1,000 amounts to, ஸோ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இந்த அமௌண்ட்ஸ் டு வார்த்தை அப்படின்னா ஓவரால் அமௌண்ட். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஷனில் 1000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்ஸ் டூனா ஓவரால் அமௌண்ட். ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
6.40. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் அமௌண்ட். ஸோ ஓவரால் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, எத்தனை வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்காங்களா 2 years காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ டைம் டியூரேஷனும் கொடுத்துட்டாங்க 2 வருஷம். ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்கப்போ நம்ம அவங்க கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ டேரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஓவரால் அமௌண்ட் ஃபார்ம்லாலே போட்டுடலாம். ஓவரால் அமௌண்ட் வந்து P × 1 + R/100 பவர் n. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஓவரால் கண்டுபிடிப்போம். அவங்க வந்து ஓவரால் வேல்யூ கொடுத்தனால ஓவரால் போகிறோம். இல்லை வெறுமனே அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான்ப்பா. 1166.40 பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க. 1 + 2/100 ரேட் நம்மளை கேட்குறாங்க. R/100 பவர் 2, ஏன்னா n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது இப்படியே இருக்கட்டும், இது எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 1 6 6 3 இருக்குது, ஓகேவா? ஸோ 0.40 இருக்குல்ல, இதை வெறும் 40ன்னு மட்டும் வச்சுக்கிட்டேன்னா 2 டெசிமல் பாயிண்ட் கீழே கொண்டு வந்துடுவேன். ஆல்ரெடி 3 0 இருக்குது, இப்போ ஒரு 2 0 ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா, அவ்வளோதான். இந்த மாதிரியான கேல்குலேஷனில் மட்டும், ஏன்னா நம்ம ஒரு 0 மிஸ் பண்ணிட்டாலே ஆன்சர் மாறிடும். டெசிமல் பாயிண்ட்லேருந்து வெளியில் எடுக்கிறனால 2 0 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இந்த 1000 இங்கே வந்துடும். இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 4 0 இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிறது 10², சரிங்களா? ஸோ இங்கே மேலே இருக்கிறதுக்கு நம்ம இந்த 2 இருக்குல்ல, இது இந்த சைடு வந்துருச்சுன்னா மொத்தமாக ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஸோ மொத்தமாக ஸ்கொயர் ரூட் வந்துருச்சுன்னா கீழே 4 0 இருக்கிறனால 2 0 தான் வரும். மேலே பார்த்தீங்கன்னா 11664, இதுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னு சொன்னால் 108 ஈக்குவல் டு 1 + R/100. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது வந்து R/100 இஸ் ஈக்குவல்ஸ் டு, இது வந்து 8/100. 100 கேன்சல் ஆகிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8%, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எப்படி டக்குன்னு 108 அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அந்த கேல்குலேஷன் தான். நீங்கள் நிறையா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 112, அப்புறம் 108, 106 இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடான நம்பர்ஸில் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கனாலே இங்கே பாருங்களேன், ஆப்ஷன் ஏ வந்து 6 இருக்குது, 8 இருக்குது, 12 இருக்குது, 10 இருக்குது. அப்போது நம்ம எப்போதுமே இந்த ஸ்கொயர் ரூட்டில் வர நம்பர் தான் மோஸ்ட்டாகவே ஆன்சராக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டில் என்ன நம்பர் இருக்கோ வரப்போதோ அதுதான் மோஸ்ட்டாக ஆன்சராக இருக்கும். இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 108 அப்படின்னா 8% தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா 112, இல்லைனா 116, அந்த ஆப்ஷனை படி ஏதோ ஒரு நம்பர் தான் இப்போ வரும். ஓகேவா? இதெல்லாம் உங்களோட ப்ராக்டிஸ் தான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்துடும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையுமே கொடுத்துருக்கிறனால ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். An amount of rupees X at compound interest at 20% per annum for 3 years becomes Y. What is Y is to X? அவங்க என்ன கேட்குறாங்கன்னாப்பா ரேஷியோ கேட்குறாங்க. Y/X ரேஷியோ கேட்குறாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஷனில் எந்த வேல்யூமே கொடுக்கல, பிரின்சிபலும் கொடுக்கல, எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு கொடுக்கல. அவங்க அதான் சொல்கிறாங்க, அண்ட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் அட் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்னா பிரின்சிபல் ஏதோ ஒரு அமௌண்ட்டை உள்ளே போடுறாங்க, அது எக்ஸ், சரிங்களா? 3 வருஷம் கழித்து 20% per annumக்கு கேல்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் அமௌண்ட்டு ஒய்ன்னு மாறுது. அவங்க ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க. மற்றபடி எந்த வேல்யூமே அவங்க கொடுக்கல, பிரின்சிபலும் கொடுக்கல, ஓவரால் அமௌண்ட்டும் கொடுக்கல. பட் அவங்க கேட்குற வேல்யூ என்னென்னா Y/X ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ எப்போதும் போல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, ஓவரால் ஃபார்முலா P × 1 + R/100 பவர் n. இந்த ஃபார்முலா வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் ஓவராலுக்கு பதிலாக ஒய் போட்டுருங்க, பிரின்சிபலுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுருங்க. ஏன்னா அதானே அவங்க கொடுத்துருந்தாங்க, அதனால் அந்தந்த வேல்யூ அப்படியே போட்டுடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20/100. எத்தனை வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 years. ஸோ y = x. ஸோ 1 + 1/5 பவர் 3. So 5 × 1 5, 5 + 1 so y = x × 6/5 whole cube. அவங்க ரேஷியோ எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y/xக்கு. ஸோ அப்போ y/x ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6³ 216, 5³ 125. ஸோ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 216:125. ஏன்னா அவங்க y/xக்கு தான் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம y/x, x/yனா இது மேலேயும் 6 கீழே வந்துடும், அவ்வளோதான். சரியாப்பா? ஸோ அவங்க வேல்யூவே எதுவுமே கொடுக்கவே இல்லை கொஷனில், பட் அவங்க கேட்டிருக்கிறது இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம நார்மலாக ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஷன், இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் மணி அட் 5% per annum
for 2 years is rupees 1400. Find the compound interest on the same sum for the same period at the same rate. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூவை கொடுத்துட்டு எல்லாமே சேம், அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் பிரின்சிபலை கொடுக்கல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷம்னு கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிரின்சிபலை எடுத்துகிட்டு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஆப்ஷனை தான் பார்ப்பேன். ஆப்ஷனை பார்க்குறேன். 1339, 1455, 1545, 1435 எதுவுமே டெசிமல் பாயிண்டில் இல்லை. அப்போ எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரியான கொஷின்ஸை நான் போட்டுருவேன். ஓகேவா? டெசிமல் பாயிண்டில் இருந்துச்சுன்னா போட மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு என்னோட தாட்டு நான் போட்ட வரைக்கும் சொல்கிறேன். அதனால் இது டெசிமல் பாயிண்டில் எதுவுமே ஆப்ஷனில் இல்லை, அதனால் நம்ம தாராளமாக போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR by 100. இதில் எல்லா வேல்யூமே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1400 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்னும் ஆரும் அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10, ஒரு 0 போயிடும். அந்த 0 இந்த சைடு வந்துருச்சுன்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது பிரின்சிபல். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு டேட்டா கொடுத்தாங்கல்ல, அந்த டேட்டா வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே பிரின்சிபலை வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க, சேம் சம், சேம் பீரியட், சேம் ரேட், எல்லாமே சேம் தான். அதே 2 வருஷம், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதே பிரின்சிபல். இதை வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ A = P × 1 + R by 100 power n. ஸோ ஒன்று நீங்கள் டைரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலே போடலாம், இல்லைனாலும் ஓவரால் கண்டுபிடிச்சி மைனஸும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000, 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5/100 பவரில் 2 வருஷம். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இதை கேன்சல் பண்ணோன்னா 20 வாட்டி. ஸோ 14,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா 21 / 20 × 21 / 20. ஓகே, அப்போ 20 × 1 20 + 1ன்றது 21. 21/20 ஸ்கொயர் பண்ணுறனால ஸோ 2 0, அதே மாதிரி இங்கே இருக்கிற 2 0வை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 7 2s are 14, 70. திருப்பி 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் இது 35. ஸோ 35 × 21 × 21. ஸோ 35 × 21 பண்ணிங்கன்னா 441. ஸோ 441 × 35. ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 4s are 20, 23. ஸோ பேலன்ஸ் 2. ஸோ 4 3s are 12, 20 20 12 வந்து 32, 32 + 2ன்றது 34. ஸோ ரிமைனிங் 3. அடுத்து 4 3s are 12. ஸோ 12 + 3ன்றது 15. 15435. ஸோ 15435ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாப்போ ஓவரால் அமௌண்ட். ஆனால் அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது ஓவரால் அமௌண்ட் கிடையாது. அவங்க கேட்குறது என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போது இந்த 14,000லேருந்து பிரின்சிபல்லேருந்து இந்த வேல்யூவை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 1435 அப்படின்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ கரெக்டுங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1435. ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர், ரைட்? ஸோ எப்போதுமே நான் இப்படி தான் சால்வ் பண்ணுவேன். எடுத்த உடனே ஆப்ஷனை தான் பார்ப்பேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். எதனால நான் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கஷ்டம்னு சொல்லுவேன்னா, இந்த இடத்துல ஒரு வேளை 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது × 21 / 20 இன்னொன்று வரும். அப்போ திருப்பி 21/20 வரும்போது இதை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் சம்திங் அரௌண்ட் 17 பாயிண்ட்னு வந்துடும். அப்போ பாயிண்டில் வந்துச்சுன்னா நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணல, இது ஓரளவுக்கு நான் ஈஸியாக பண்ணிட்டேன். சின்ன நம்பராக இருக்கிறனால டக்குன்னு பண்ணிட்டேன். இதுவே சில சமயம் 35 × 21.5 × 21.5னா அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்டாக இல்லையா? டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான கொஷின் ஆரம்பத்தில் போட மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸை போடுங்க அப்படின்னு இதை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுத்துரும். இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கே எனக்கு டைம் எடுத்துரும். அதுக்கப்புறம் நான் 35ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா அது ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கொஷினை போட வேணாம். மற்ற கொஷினை போட்டுட்டு கடைசியில் டைம் இருக்கும்போது இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரியாப்பா? ஸோ இப்போதைக்கு இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1435. So Raju deposited a certain amount in scheme A where the interest is compounded annually. He also deposited an equal amount in scheme B, that is on a simple interest.
So the difference between simple interest and the compound interest for 3 years in both the scheme is 10% rate of interest and the rupees is 2821. 10%. சரிங்களா? இப்போப்பா அந்த கொஷினை பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ராஜுன்ற ஒருத்தர் 2 ஸ்கீமில் போட்டிருக்கான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஏ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? the difference between simple and compound interest அப்படின்னா இந்த வேல்யூ 2821 இருக்கு இல்லையா, இது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ டிஃபரன்ஸ் வேல்யூ கொஷனில் கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், 3 years, 3 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா? 10% கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு. அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த அமௌண்ட் டெபாசிட்டட் இன் ஸ்கீம் ஏ. அமௌண்ட் டெபாசிட்னா பிரின்சிபல் கேட்குறாங்க. ரெண்டுத்துலேயுமே சரி, ஸ்கீம் ஏலையும் சரி ஸ்கீம் பிலையும் சரி ஒரே அமௌண்ட் தான் அவன் டெபாசிட் பண்ணுறான். அப்படின்னா பிரின்சிபல் சேம் தான். அப்போ நம்ம ஈஸியாக என்னப்பா பண்ணலாம், நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எத்தனை வருஷம்னு தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் ஃபார்முலா 3 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் ஃபார்முலாப்பா. சரிங்களா? என்ன படிச்சிருப்போம்னா பி ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 300 + R divided by 100 cube. அவ்வளோதான். அங்கே என்ன இருக்கும்னா இதே பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர்னு இருக்கும், அது 2 வருஷத்துக்கு. இங்கே பிஆர் ஸ்கொயர் 100 கியூபாக மாறிடும் 3 வருஷத்துக்கு. எக்ஸ்ட்ராவாக 300 + R மட்டும்தான் சேர்க்குறோம். அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணாதீங்க, இப்படி படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ டிஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா 2821 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆர் ஸ்கொயரு அப்படிங்கும்போது 100 டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ 300 + R, ஆறுன்றது 10, அப்போ 310 டிவைடட் பை 100 கியூபுப்பா. மேலே ஒரு 100ம் கீழே ஒரு 100ம் போயிடுச்சு, அப்போ 100 ஸ்கொயர் தான் இருக்கும். 100 × 100 சொல்லுறது புரியுதுங்களா? அதுலேயும் இந்த 2 ஜீரோவையும் அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் எவ்வளோ ஜீரோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஜீரோ தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணோன்னா 31ஆல் அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 31, 8 3s are 24 வரும், 9 3s are 27 வரும், மிச்சம் 331 91ப்பா. ஸோ அப்போ பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91, இங்கே ஒரு 3 ஜீரோ இருக்குது, அவ்வளோதான். அப்போ பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 91,000. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ எப்போதுமே சரி அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஓகேவா? அவங்க கொடுத்த வேல்யூ நமக்கு ஃபார்முலாவில் அப்ளை ஆகுதான்னு யோசிங்க. கொஷின் பெருசாக இருக்குது அதனால் கஷ்டமான கொஷின்னு கிடையாது. எவ்வளோ பெரிய கொஷினாக இருந்தாலுமே அந்த ஃபார்முலாவில் கரெக்டாக அந்தந்த வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாலே அப்ளை பண்ணிடலாம். தனியாக போடணுன்னு அவசியம் கிடையாது. எப்போ தனியாக போடணும்னு சொல்கிறேன், இப்போ வந்து இதெல்லாமே 3 years தானேப்பா, இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த ஃபார்முலாவில் போட்ட ஆன்சர் வராது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பர்சன் ராஜு இருக்காங்கல்ல, 2 ஸ்கீமில் போட்டாங்கல்ல, அந்த 2 ஸ்கீமில் போடுற பிரின்சிபல் வெவ்வேறு அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கீம் ஏல ஒரு அமௌண்ட்டு போடுறான், ஸ்கீம் பியில் வேற ஒரு அமௌண்ட்டு போடுறான் அப்படின்னா அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதுப்பா. சேம் அமௌண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. சேம் அமௌண்ட் இல்லைன்னா எப்போதும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு தனியாக கண்டுபிடிச்சிருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருங்க, வர ஆன்சரில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அவ்வளோதான். அதுவும் கஷ்டம் இல்லை, அதுவும் ஃபார்முலா தான். 2 ஃபார்முலாவை போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். பட் இது டைரக்ட் ஃபார்முலா. டைரக்ட் ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோன்னா அவங்க கொடுத்துருக்கிற 2 ஸ்கீமோட பிரின்சிபலுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வெவ்வேறு இருந்துச்சுன்னா டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ்ப்பா. அடுத்த கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹20,000 in 1 year compounded half yearly at the rate of 8% per annum. இப்போ இந்த கொஷின் வந்து காம்பவுண்டட் ஆஃப் இயர்லிப்பா. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஆனால் ஆஃப் இயர்லிக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லிலாம் வராது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லின்னு வரும். ஸோ ஆஃப் இயர்லினா ஒன்றும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை 2 பாதியாக கண்டுபிடிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அடுத்த 6 மாதத்துக்கு. ஸோ குவார்ட்டர்லி அப்படின்னு சொன்னால் 3 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே தவிர இது வேறு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதே ஃபார்முலாலே நீங்கள் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம்ப்பா. A = P × 1 + R/100 power n. இதுதான் ஃபார்முலா.
இதே ஃபார்முலாவில் நான் வந்து வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுக்கும்போதே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பேன், ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்துருப்பேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்னென்னா தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது, ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி திருப்பி ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஃபார்முலா மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதே ஃபார்முலாவில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன மட்டும் மாற்றி கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொடுத்துருக்காங்களா, ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹20,000. ஸோ கொடுக்கல, பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20,000ன்றது பிரின்சிபல் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுப்பா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8% per annum. அது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆஃப் இயர்லி, 6 மாதத்துக்கு தான். அப்போ டேரெக்டாக 6க்கு பதிலாக 8 போடாதீங்க. 8ல் பாதி 4 டிவைடட் பை 100, அவ்வளோதான்ப்பா. இங்கே 1 இயர்னு போடக்கூடாது, இங்கே எண்ணுக்கு பதிலாக 2ன்னு போடணும். எதுக்கு நான் 2ன்னு போட்டேன்னா வருஷம் ஒன்று தான், ஆனால் அதை 2 பாதியாக பிரிக்கிறாங்க. ஆஃப் இயர்லி, ஒரு வருஷத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. 6 மாதம் 6 மாதம். அப்போ எத்தனையாக பிரிக்கிறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸை 2ஆக பிரிக்கிறாங்க. அதனால் இங்கே 2, அவ்வளோதான்ப்பா. இது மட்டும் நீங்கள் இதை 2 வேல்யூ மட்டும் போட தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஃபார்முலாலே போட்டுடலாம். இல்லைனா எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, குவார்ட்டர்லி வரும்போது நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் நான் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன், அது போகிறதே பெஸ்ட்டு. ஸோ மற்றபடி எல்லாமே கேன்சலேஷன் தான்ப்பா. இனிமேட்டு உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ இன்டூ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 25 வாட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 26 டிவைடட் பை 25 பவரில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 20,000 இன்டூ 26 இன்டூ 26 டிவைடட் பை 25 இன்டூ 25. ஸோ இதை கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 25 இந்த 200க்கு கேன்சல் பண்ணோன்னா 4 8 வாட்டி 800 வந்துடும். கரெக்டாக? ஸோ 800ன்றது 25 டேபிளால் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி 25 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 4 வாட்டி போட்டிங்கன்னா 100. ஸோ அப்போது 800னா 32 வாட்டி போடணுமா, 4 வாட்டி 32. ஸோ 32 இன்டூ 25. ஸோ 32 இன்டூ 25 போட்டிங்கன்னா 800 வந்துடும். ஸோ அடுத்து 32 இன்டூ 26 676. ஸோ 676 இன்டூ 32 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் அமௌண்ட் தெரிஞ்சிருப்பா, ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஓவராலில் இருந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த 20,000 கொஷன்லேயே பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களே, அந்த பிரின்சிபலை இதையும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 1,600 ரேஞ்சில் கிடைக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. 1,600 ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு இது 1,632 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 1,600 அண்ட் சம்திங் வரும். ஸோ அவ்வளோதான்ப்பா. நீங்கள் ஒன்று இந்த மாதிரியான ஆஃப் இயர்லி ஃபார்முலாவில் போகலாம், இல்லைன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு போகலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் நிறைய சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். 2 கொஷின் 3 கொஷினில் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 10-15 கொஷின் ஆச்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மல் ஃபார்முலாக்கே போயிடலாமா இல்லை ட்ரெடிஷ்னல் போகலாமா அப்படின்றது. அது உங்கள் ப்ராக்டிஸில் தான் வரும். சரிங்களாப்பா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போன வீடியோவில் கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன். மறந்துடாமல் டெஸ்ட்டை எழுதுங்க. டெஸ்ட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டை எழுதி பார்த்தா தான் அந்த டைமுக்குள்ளே எப்படி போடுறதுன்ற ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரும். இல்லைனா வரவே வராதுப்பா. நீங்கள் ஜஸ்ட்டு நோட்டோ புக்கோ வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா அது ப்ராக்டிஸ் கிடைக்குமே தவிர எக்ஸாம் ப்ராக்டிஸ் அப்படின்றது டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் வரும். ஸோ டெஸ்ட்டை மறந்துடாமல் எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஷெட்யூல் படி இந்த மந்த் முடிச்சாச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்த மந்த்லேருந்து அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்குது. ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து உட்காந்து படிக்க பாருங்கள். ஈஸியாக அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. பாய்.